அன்பான இனிய உறவுகளே, புருஷன் சம்மதத்தோட தங்கமேலு வேலைக்கு போயிருதுங்க. அதாவது தான் கடைக்கு போயிருது. அப்பா வரக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான். ஆனால் அப்பங்கார என்ன பண்ணுறேன், நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உட்காருமா கல்லாவில் அப்படின்னு கல்லாவில் உட்கார வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அவங்களுக்கு செம்ம காண்டாகுது. பாண்டியன் வந்துடுறாங்க. வந்த கீழே மரும எந்திரிச்சுக்கிறது. ஏப்பா இந்த வேலையெல்லாம் வேணாப்பா, நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா, எங்கள் வீட்டில் கஷ்டம் அதனால தான் அப்படிங்குது. அடுத்து பார்த்தா வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பணம் 2000 இடிக்குதே அப்படின்னு பார்க்க அப்படி தூக்கி போடுது. ஐயோ நம்ம எடுத்து தெரிஞ்சு போச்சோ அப்படின்ட்டு, அப்பா நாங்கள் அதெல்லாம் தொடவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சரி, ஏதாவது கணக்கு வரவு செலவில் விட்டுருப்பேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த லோனு கொடுக்கணும், அடைக்கணும், இதில் லட்சக்கணக்கில் இருக்குது, பத்திரமா இருக்கட்டும், நான் போய் நடேசனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்சல் போடுறதுக்கு போயிடுறாங்க. சரவணன்னு வெளியில் போயிடுறாரு, கொரியர் போடுறதுக்கு, இங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தா அப்பனும் மகளும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா ஏப்பா இப்படி ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போனேன், 1 மாதம் ஜாமான் எடுத்துகிட்டு போயிட்டியாமே, என்னை கத்துறாருப்பா. அம்மா விடுமா, கத்துறதெல்லாம் நம்ம காதில் வந்து விழுகிறதோட அவ்வளவுதான், நமக்கு வயிற்றுக்கு ரொம்ப போதா என்ன, நல்லா ஜாலியாக நல்லா சமைச்சு சாப்பிட்டோம் தெரியுமா, இன்னைக்கு காலையில் தான் நிறைவா சாப்பிட்டான். அதுக்கு நீ உழைச்சு கொண்டு போய் கொட்டணும்ப்பா, நல்லா சாப்பிட்லாம். ஐயோ அப்படின்னு சொல்லல. இல்லைம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, நான் இப்போ வேலைக்கு வந்ததே எல்லாம் கடன் கொடுத்தவங்களாம் வந்து மொக்கிறாங்கம்மா, பாவம்மா, நாளைக்குள்ள 50,000 கொடுத்தாங்கணுமா, என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்பா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிறாங்களா. அம்மா வட்டி காசாவது 10,000 கொடுக்கணுமா, அதுக்காவது என்னம்மா பண்ணுறது. அப்பா எப்படிப்பா, நான் கண்டிப்பாக தந்துடுவேம்மா, எங்கேருந்து கொடுப்பேன், இன்னொரு இடத்துல குழுவில் உங்கள் அம்மா கேட்டிருக்காப்பா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாதுப்பா, நீ அதெல்லாம் ஏமாத்துறம்மா, எடுமா, காசுதே மாப்பிள்ளை சம்மந்தி நிறையா வச்சிருக்காரு, அதுலேருந்து ஒரு 10,000 எடு, யார் கண்டுக்க போறா அப்படிங்கிறாங்க. ஐயோ வேணாம், நான் மாட்டிக்குவேன், நான் தான் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கேன், அட பரவாயில்ல விடு அப்படின்னு வேகமாக போய் ஒரு 10,000 எடுக்கிறாரு. கரெக்டாக அவங்க 10,000 எடுத்து லவட்டி அப்படியே பைக்கில் வைக்கிறாரா. அங்கே அவங்க தாத்தா இருப்பார் இல்லையா, அவர் வந்துடுறாரு. பழனியும் வந்துடுறாங்க. தாத்தா வந்து கேட்குறாங்க, என்னப்பா பண்ணீங்க, ஏன் இப்படி காசெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, இப்படிலாம் நாங்கள் 1 ரூபா இது வரைக்கும் திருடினதில்ல தெரியுமா அப்படிங்கிற. காலில் விழுந்து அழுகுது தங்கமேலு. ஐயா ஐயா சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. என்னப்பா இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு குடும்ப கஷ்டம், அதுதான் திருடிப்பிட்டோம் அப்படிங்கல. ஏப்பா நீ பாட்டுக்கு எடுத்துட்டா எங்கள் மேலே பழி வரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படிங்கிற. பாண்டியன் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிற. சொல்லாதீங்கன்னு அந்த பிள்ளை கெஞ்சது. ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியல, சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி 10,000 பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னுட்டு அப்படியே செம்ம காண்டாகிறாரு. அப்போ நேற்று 2,000 காணாம போனது நீங்கள் எடுத்ததானா அப்படிங்கல. அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. என்ன முழிக்கையில தெரியுதே அப்படிங்கிறாங்களா. அப்போ தான் தங்கமேல சரவணன் என்ன பண்ணுறாரு, அப்பா இது மட்டும் இல்லைப்பா, நேற்று 10,000க்கு மதிப்புள்ள பொருள் ஒரு மூடை நிறையா 1 மாதத்துக்கு தர்ற மாதிரி நல்ல 1 மாதத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம், ஜாமான்ஜெட்லாம் அள்ளிட்டு போயிட்டாருப்பா. என்னடா சொல்கிறேன், ஏன்டா சொல்லலை, மாமா தான் இந்த இப்போ மட்டும் விட்டுறா பாவண்டா, ஏதோ வறுமைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சொன்னார், அதனால தான்ப்பா நான் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே செம்ம காண்டாடுறாரு. மரியாதை இங்கே இருக்கவே இருக்காதீங்க, என் சீட்டில் உட்காந்தது தப்பு, அதுவும் இல்லாமல் இப்படி காசை வேறு ஆட்டைய போகிறீங்களா, தங்கமேலு நீ இப்படி இருப்பேன் நினைக்கவே இல்லைப்பா அப்படிங்கிறாரு. பார்த்தா மாமா இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. சே என்ன பொழப்பு அப்படிங்கல. கொடுப்பா அப்படின்னு 10,000 வாங்கி, இந்தாங்க மாமா தெரியாமல் எடுத்துவிட்டாரு, வீட்டில் கடன் தொல்லை அதனால தான் அப்படிங்கிறாங்க. கடன் தொல்லைன்னா கேட்டு வாங்கணுப்பா, அதுக்காக நீ இப்படியா திருடுறது, இது வரைக்கும் யாரும் கல்லாவில் 5 பைசா தொட்டிருப்பாங்களா, இதோ பழனி இருக்கிறான் எத்தனை வருஷமா இருக்கான், 10 பைசா இருந்தாலும் கேட்டு தான் வாங்குவான் அப்படிங்கிறாரு. உடனே பழனி ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதா கூட உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு என்ன மாதிரி எல்லாரும் இழிச்சாங்களா இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா உங்கள் அப்பா இனிமேல் இங்கே வேலைக்கு வர வேணா போ சொல்லிடு, அவர் எங்கேயாவது வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சம்மந்தின்னு கெஞ்சுறாரு, போங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பாருங்க, இனிமேல் எங்கேயுமே நேர்மையாக இருந்துக்க பாருங்க சே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. நான் இதே வேற ஆளாக இருந்தால் 10,000 மளிகை ஜாமான் எடுத்ததுக்கு வச்சுட்டு மறுவேலை பாருன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தியாச்சே என்ன பண்ணுறது, தங்கமேல பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா, உங்கள் அப்பாவை இனியா திருந்த சொல்லு, சரி நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நான் கொஞ்சம் வேலை பார்த்து என் குடும்பத்துக்காக கொடுக்கலான்னு இருக்கேன் மாமா அப்படிங்கிறாங்க. வேலைன்னா வீட்டில் ஏதாவது வேலையை பார்ப்பா, கடைக்கெல்லாம் வர வேணாம், நீ பாக்கெட் போடுற வேலை இருந்தால் பாரு, நான் கொண்டாந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணு, ஆனால் அவங்கள கொஞ்சம் நேர்மையாக இருக்க சொல்லு சே அப்படின்னு வந்துக்கிறாங்க. நேராக தங்கமேல அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுதுங்க. போயிட்டு லெஃப்ட் ரைட்டு விடுது. இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு தேவையா, நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் அப்படி இப்படின்னு கத்துறாங்க. பின்னாடியே சரவணன் வந்துடுறாங்க. வாங்க மாப்பிள்ளை, என்னது வாங்க மாப்பிள்ளை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சி நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மமா, இவ்வளோ பொய் ஃப்ராடு பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாரு. என்னதான் பொழப்போம், இங்கே பாரு தங்கமேலு, இனிமேல் நீ எங்கள் வீட்டு பக்கமே வராத அப்படிங்கிறாங்க. ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியில் வந்து உட்காந்துக்கிறதுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்கும் போதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.